வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு புவியியலில் ஓகேங்களா ரயில்வே மண்டலங்கள் மொத்தம் 17 ரயில்வே மண்டலங்கள் இருக்குது. இந்த ரயில்வே மண்டலத்தை பற்றி தான் ஷார்ட்கட் வீடியோவாக போட போகிறோம். ஷார்ட்கட்டாக நம்ம மனப்பாடம் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க வீடியோவுக்கு போவோம். ஓகேவா, பாருங்கள் இந்தியா. ஓகேங்களா, இந்தியாவை பார்த்தீங்கன்னா ஓகேங்களா இதில் கிழக்கு பகுதி எந்த பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா சூரியன் உதிக்கும் இடம் கிழக்கு. ஓகேங்களா, சூரியன் உதிக்கும் இடம் கிழக்கு. கிழக்கு பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசத்தில் தான் சூரியன் உதிக்குது, மேற்கு குஜராத்தில் மறையுது. ஓகேவா, அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்ப்போம். கிழக்கு எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு இதுதான் நமக்கு கிழக்கு. கிழக்கு ஓகேங்களா. மேற்கு குஜராத். ஓகேங்களா, இந்த இடத்துல தான் குஜராத் தான் மேற்கு. மேற்கு இது வடக்கு, இது வடக்கு, கீழே தெற்கு, கீழே தெற்கு. ஓகேங்களா, அப்போ இந்த 4 இடத்துலனுடைய மிகப்பெரிய சிட்டி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கில் மிகப்பெரிய சிட்டி பார்த்தீங்கன்னா கல்கத்தா. ஓகேங்களா, கல்கத்தா தான் மிகப்பெரிய சிட்டி. ஓகேங்களா, அப்போ கிழக்கு ரயில்வே மண்டலத்தினுடைய தலைமையகம் எதுனா கிழக்கு, அதாவது கல்கத்தா. மேற்கு ரயில்வே மண்டலத்தின் தலைமையகம் எதுன்னு கேட்டாங்கன்னா மும்பை. மும்பை. வடக்கு ரயில்வே மண்டலத்தின் தலைமையகம் எதுன்னு கேட்டாங்கன்னா டெல்லி. ஓகேங்களா, தெற்கு ரயில்வே மண்டலத்தின் தலைமையகம் எதுன்னு கேட்டாங்கன்னா சென்னை. சென்னை. ஓகேங்களா, அப்போ 4 ரயில்வே மண்டலம் உங்களுக்கு மனப்பாடமாக வந்துருச்சா? கிழக்கு கல்கத்தா, மேற்கு மும்பை, வடக்கு டெல்லி, தெற்கு சென்னை. ஓகேங்களா, அப்போ பாருங்கள் கிழக்கு கிழக்கு ரயில்வே மண்டலத்தின் தலைமையகம் கல்கத்தா. கிழக்கு ரயில்வே மண்டலத்தின் தலைமையகம் கல்கத்தா. ஓகேங்களா, 2 மேற்கு ரயில்வே மண்டலத்தின் தலைமையகம் எதுன்னு கேட்டாங்கன்னா மும்பை. ஓகேங்களா, 3 வடக்கு ரயில்வே மண்டலத்தின் தலைமையகம் எதுன்னு கேட்டாங்கன்னா டெல்லி. ஓகேங்களா, 4 தெற்கு ரயில்வே மண்டலத்தின் தலைமையகம் எதுன்னு கேட்டாங்கன்னா சென்னை. தெற்கு ரயில்வே மண்டலத்தின் தலைமையகம் எதுன்னு கேட்டாங்கன்னா சென்னை. ஓகேங்களா, அப்போ 4 ரயில்வே மண்டலம் நம்ம மனப்பாடம் பண்ணிட்டோம். இப்போ தெற்குலேருந்து எடுக்குவோம். ஓகேங்களா, தென் கிழக்கு 5 பார்த்தீங்கன்னா தென் கிழக்கு. தென்கிழக்கு ரயில்வே மண்டலத்தின் தலைமையகம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஓகேங்களா கல்கத்தா. தென்கிழக்கு ரயில்வே மண்டலத்தின் தலைமையகம் கல்கத்தா. தென் கிழக்கு மத்திய ரயில்வே மண்டலத்தின் தலைமையகம் பாருங்கள் தென் கிழக்கு மத்திய ரயில்வே மண்டலத்தின் தலைமையகம் எதுன்னு கேட்டாங்கன்னா பிலாஸ்பூர். பிலாஸ்பூர். ஓகேங்களா, தென் கிழக்கு மத்திய ரயில்வே மண்டலத்தின் தலைமையகம் ஓகேங்களா பிலாஸ்பூர். ஓகேங்களா, இப்போ தென்மேற்கு 7 தென்மேற்கு. தென்மேற்கு ரயில்வே மண்டலத்தின் தலைமையகம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஹூப்ளி. தென்மேற்கு ரயில்வே மண்டலத்தின் தலைமையகம் ஹூப்ளி. தென் மத்திய ரயில்வே மண்டலத்தின் தலைமையகம் தென் மத்திய ரயில்வே மண்டலத்தின் தலைமையகம் எதுன்னு கேட்டாங்கன்னா செகந்திராபாத். செகந்திராபாத். ஓகேங்களா, அடுத்தது நம்ம வடக்கிலிருந்து வருவோம். வடகிழக்கு ரயில்வே மண்டலத்தின் தலைமையகம் அப்படின்னா கோராக்பூர். 7 வரைக்கும் முடிஞ்சுதா? 8 முடிஞ்சுது. 9. ஓகேங்களா, வட கிழக்கு ரயில்வே மண்டலத்தின் தலைமையகம் எதுனா கோராக்பூர். கோராக்பூர். ஓகேங்களா, அதே மாதிரி வடகிழக்கு எல்லை. வடகிழக்கு எல்லை ரயில்வே மண்டலத்தின் தலைமையகம் எதுனா மாலிகான். மாலிகான். ஓகேங்களா, அது பார்த்திங்கன்னா கிழக்கு மத்திய ரயில்வே மண்டலத்தின் தலைமையகம். கிழக்கு மத்திய ரயில்வே மண்டலத்தின் தலைமையகம் எதுனா காசிப்பூர். காசிப்பூர். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா வடமேற்கு. இந்த பகுதியில் வடமேற்கு பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர். 12 வடமேற்கு ரயில்வே மண்டலத்தின் தலைமையகம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஜெய்ப்பூர். வட மத்திய ரயில்வே மண்டலம் 13 வட மத்திய ரயில்வே மண்டலத்தின் தலைமையகம் எதுன்னு கேட்டாங்கன்னா அலகாபாத். அலகாபாத். ஓகேங்களா, அடுத்தது 14 ஓகேங்களா மத்திய ரயில்வே மண்டலத்தின் அதாவது மேற்கு
மத்திய ரயில்வே மண்டலத்தின் தலைமையகம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஜபல்பூர். ஜபல்பூர். 15 பாருங்கள். ஓகேங்களா. மத்திய ரயில்வே மண்டலத்தின் தலைமையகம், மத்திய ரயில்வே மண்டலத்தின் தலைமையகம் எதுன்னு கேட்டாங்கன்னா மும்பை. 16 ஓகேங்களா. அதாவது கிழக்கு கடற்கரை ரயில்வே மண்டலத்தின் தலைமையகம், கிழக்கு கடற்கரை ரயில்வே மண்டலத்தின் தலைமையகம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஓகேங்களா, கிழக்கு ரயில்வே கடற்கரை எதுனா நம்ம கிழக்கு கடற்கரை ரயில்வே மண்டலத்தின் தலைமையகம் பார்த்தீங்கன்னா ஒரிஷா. அடுத்தது 17 கொங்கண ரயில்வே மண்டலத்தின் தலைமையகம், கொங்கண ரயில்வே மண்டலத்தின் தலைமையகம் பார்த்தீங்கன்னா மும்பை நாவி. இதுதான் 17 ரயில்வே மண்டலத்தின் தலைமையகம். ஓகேங்களா. பாருங்கள், வடக்கு ஓகேங்களா டெல்லி, தெற்கு சென்னை, கிழக்கு கல்கத்தா, மேற்கு மும்பை. ஓகேங்களா. அடுத்து தென்கிழக்கு கல்கத்தா, தென்கிழக்கு மத்திய பிலாஸ்பூர். ஓகேங்களா. தென்மேற்கு ஹூப்ளி, தென்கிழக்கு மத்திய செகந்திராபாத். அப்படியே வடக்கு போயிடுவோம். வடகிழக்கு கோராக்பூர், வடகிழக்கு எல்லை மாலிகான், மேற்கு மத்திய காசிப்பூர். அடுத்து வடக்கு போகிறோம். வடக்குலேருந்து இந்தாண்ட வருவோம். வடமேற்கு ஜெய்ப்பூர், வடமத்திய அலகாபாத். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா மேற்கு மத்திய ஜபல்பூர். ஓகேங்களா. மேற்கு மத்திய ஜபல்பூர். கிழக்கு கடற்கரை ஓகேங்களா. கிழக்கு கடற்கரை பார்த்தீங்கன்னா ஓகேங்களா இந்த புவனேஸ்வர், ஒரிசாவுக்கு பக்கத்தில் புவனேஸ்வர், தலைமையகம் புவனேஸ்வர். அடுத்து கொங்கண ரயில்வே மண்டலம் மும்பை நாவி. ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ரயில்வே மண்டலம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஓகேங்களா டெல்லி தான் மிகப்பெரிய ரயில்வே மண்டலம். ஓகேங்களா. நடைபாதை, மிகப்பெரிய நடைபாதை எதுன்னு கேட்டாங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா கோராக்பூர். ஓகேங்களா. மிகப்பெரிய நடைபாதை எங்கே இருக்குதுன்னா கோராக்பூர் தான். ஓகேங்களா. இப்போ ஆசிய கண்டத்தில் ரயில் போக்குவரத்தில் இந்தியா முதலிடம். இப்போ ஆசிய கண்டத்தில் நம்ம முதலிடம். உலக அளவில் பார்த்தீங்கன்னா நாம் 2வது இடம். ஓகேங்களா. உலக அளவில் நம்ம 2வது இடம். இந்த ரயில் போக்குவரத்து எப்போ தேசியமயமாக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 1952 தான் தேசியமயமாக்கப்பட்டது. ஓகேங்களா. தேசியமயமாக்கப்பட்டது. ஓகேங்களா. இவ்வளோதான் ரயில்வே மண்டலம். இது கண்டிப்பாக நமக்கு ஏதோ ஒரு கொஷின் கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா. நன்றி, வணக்கம்.